Hello students, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ பப்ளிக் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய 1 மார்க், 2 மார்க், 5 மார்க், 8 மார்க், டைம் லைன், மேப் எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம்ல ரிவைஸ் பண்ணிக்கோங்க. சோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் கீ தெரிஞ்சினா மறக்காத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் கரெக்ட்டான ஆன்சர். உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகபத்தியத்தை விரும்பவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்க்கணும், விரும்பவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, லத்தீன் அமெரிக்கா. லத்தீன் அமெரிக்கன் தான் வந்து பார்த்தோன்னா இதை வந்து விரும்பலை. சீனாவில் மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ செகண்டுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, செப்டம்பர் 1949. செப்டம்பர் 1949 தான் கரெக்டு. கிழக்கிந்திய கம்பெனி நாடு பிடிக்கும் ஆசையினை எதிர்த்து இன்ற முதல் பாளையக்காரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புலித்தேவர் தான் வந்து பார்த்தோன்னா எதிர்த்தார். இது ஒரு முக்கியமான 1 மார்க், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழைமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அப்போ 4th 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கல்கத்தா தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படும் முன்முயற்சி எடுத்தவர் யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 5th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது உட்ரோ வில்சன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆந்த்ராசைட் நிலக்கரி கார்பன் அளவை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆந்த்ராசைட் நிலக்கரி வந்து எவ்வளோ இருக்கும்? ஆப்ஷன் ஏ, 80% 90% வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தொட்டபெட்டா தான் வந்து கரெக்டான ஆன்சர். தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய சிறிய துறைமுகங்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8th கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 3 மற்றும் 15 தான் வந்து கரெக்டான ஆன்சர். பழைய வண்டல் படிவுகளாக உருவான சமவெளி வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9th கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸ் 9th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது பேங்கர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து கம்பு டேஸை பூர்வீகமாக கொண்ட பயிராகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கம்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கே, அதாவது ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவை தான் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகமாக கொண்டது. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அடைகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 360, ஆர்டிக்கல் 360 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பின்வருவற்றில் காலவரிசைப்படி அட்டவணைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ 12க்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஸோ 12க்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ 12க்கு ஆப்ஷன் பி, இது ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸோ 12க்கு ஆப்ஷன் பி. ஸோ இந்த 1 மார்க்லாம் ஒரு டைம் நல்லா கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக 2 1 மார்க்லாம் வரும். 13வது இந்தியாவில் தோன்றியதால் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற வழிவகுத்தது என்ன புரட்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 13க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பசுமை புரட்சி, க்ரீன் ரெவல்யூஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பின்வற்றில் தோல் தொழிற்சாலை இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 14க்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆன்சர், அதாவது தர்மபுரி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் ஹேவிங் லெதர் ஃபேக்ட்ரிஸ்? தர்மபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இது ஒரு முக்கியமான 1 மார்க்கு, இதை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி 28 10x20. ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றார்? அதே மாதிரி ராமலிங்க சுவாமி சீர்திருத்தங்கள், ரைட்டிய ரிஃபார்மர்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள், லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை தொகுத்து வழங்கவும், பதுங்கு குழி போர், பேரிடர் அபாய நேர்வு, பன்னாட்டு வணிகம் வரையறுக்கும், கோயம்புத்தூர் என் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது, இயற்கை எரிவாயு என்றால் என்ன, வெப்ப குறைவு விகிதம் என்றால் என்ன, இந்தியாவின் செம்மொழிகள் யாவை, பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடு. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதே மாதிரி விகித வரி விதிப்பு என்றால் என்ன, அதாவது விகித வரி விதிப்பு என்றால் என்ன. ஸோ 5 மார்க் 10x5 50, இதிலெல்லாம் ஃபில்லப்ஸ் இருக்குது. 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க, அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2, வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை எழுதுக, அக்கௌண்ட் ஆஃப் அவுட் பிரேக், வேலூர் ரிவல்ட் ரொம்ப முக்கியம். வேறுபடுத்துக்கு பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், உலோக மற்றும் அலோக கனிமங்கள். காரணம் கூறு, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்று காணப்படுகிறது. சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வைத்த பங்கினை விவரிக்கும். டிஸ்கிரைப் த ரோல்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். தென்மேற்கு பருவக்காற்று குறிப்பு வரைக. ரைட் த சவுத் அண்ட் வெஸ்டர்ன் மான்சூன். இந்திய மண் வகைகள் ஏதேனும் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவலை விவரிக்கவும். ஸ்டேட் எனி 5 டைப் ஆஃப் சாயில் இந்தியா. எக்ஸ்பிளைன் த கேரக்டர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில்.
இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக. கிளாசிஃபை எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் ஆஃப் இந்தியா. இந்திய அரசியலமைப்பு சிறப்பு கூறுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த சைலண்ட் பீஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை? வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? பொது விநியோக முறையினை விரிக்கும். எலாபரேட் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம். அதே மாதிரி என்எம்சி வளர்ச்சிக்கான காரணங்களை விரிக்கும், ரொம்ப முக்கியமானது. ஸோ டைம்லைன் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. உலக வரைபடத்தில் பின்வரும் இடங்களை வந்து வரைய சொல்லியிருக்கார்கள். அடுத்து தீபகற்ப பீடபூமி பற்றி விவரிக்கவும். 1850 பெருங்காலம் தோல்வியடைவதற்கான காரணங்களை ஆராய்க. டிஸ்கஸ் த காஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் ரிவோல்ட் 1857. ஸோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேப்லாம் இருக்குது, மேப் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சருமே கீழே இருக்குது, ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை, எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஏப்ரல் 2023 10th பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ தான் இது. ஸோ 1 மார்க் வந்து 14 1 மார்க் நம்ம மேலே வந்து மார்க் பண்ணோம்ல, அது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க்லாம் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் 2 பாயிண்ட் அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி தான் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் கீ ஆன்சர்ஸ் எல்லாம் தொடர்ந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் இருக்கும். இந்த கீ ஆன்சர் பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே ஹைலைட் பண்ணிடுதுங்க. இதில் ஆன்சர் நீ 10 கொஷின் 10 மார்க் 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 29க்கு இந்த ரோமன்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் கீ பாயிண்ட். இது இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து கொடுப்பாங்க. ரஷ்யா, அதே மாதிரி நீல்கிரிஸ் 2013, அதே மாதிரி 1806 வேலூர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். வெஸ்டர்ன் காட்ஸு, ஈஸ்டர்ன் காடு, லாங் வெஸ்டல் கோஸ்டல் பிளைன்ஸு, லாங் வெஸ்ட்டு கோஸ்டல் பிளைன், கண்டினியூஸ் ரேஞ்சு, டிஸ்கன்டினியூஸ் ரேஞ்சு, ஹை மவுண்டன்ஸ், லோ மவுண்டன்ஸ், contain metallic elements, do not contain metals, look shining, look dull in color, iron, copper, gold, mica, limestone, coal, petroleum. Eastern Ghats discontinuous, irregular. Eastern Ghats out through for the any places of major rivers. அதே மாதிரி கீழே வந்து சவுத் வெஸ்டர்ன் மான்சூன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் சாயில் இருக்குது. ஆல்யூல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், இந்த மாதிரி சாயில்லாம் ஏதாவது ஒரு 5 படித்து வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணணும். ரோட்வேஸ் ஆஃப் இந்தியா, கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரோடு, நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது, ஸ்டேட் ஹைவேஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் இருக்குது, ரூரல் ரோட்ஸ் இருக்குது, பார்டர் ரோட்ஸ் இருக்குது, கோல்டன், இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும். இதான் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், கவர்மெண்ட்டோட கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சர் பேஸ் பண்ணி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கீ ஆன்சர் ஒரு கிளான்ஸ் மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுறதா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ மேப்லாம் எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 8 மார்க் பொறுத்த வரைக்கும் 8 பாயிண்ட் இருந்தால் போதும். பெனிசூலர் பிளாட்டியூ பொறுத்த வரைக்கும் இந்த 8 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி காசஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் ரிவோல்ட் 1857க்கு 8 பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு 8 மார்க் ஃபுல்லாக கொடுப்பாங்க. இந்தியா மேப் அவுட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுற வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கீ ஆன்சர், டிஜியோட அஃபிஷியல் கீ ஆன்சர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.